ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டீபன் வியூஸ் என்ற மத யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறேன். இன்றைய தினம் களவோடை அம்மன் கோயிலில் அம்மனுடைய ஆடிப்பூர நிகழ்வானது, அதாவது சாமத்திய வீடு நிகழ்வு இடம்பெறுகின்றது. அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டீபன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். நவாலி களவோடை அம்மனுடைய முன்புற வாசலை பார்க்குறீங்க. கோயிலுக்கு பக்கத்தில் ரிங்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. சர்பத்து அன்னாசி பழ சுவையுடைய ரிங்ஸுகள் கொடுத்து கும்பம் வச்சிருக்கிறேன் பாருங்க. கும்பம் வச்சு ரிங்ஸுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் பாருங்க அந்த
களவுடை அம்மன் கேணியை பார்க்குறீங்க, தீர்த்தமாடு கேணியை தொடர்ந்து இங்கால மக்களுக்கு அந்த திருவிழா முடிஞ்சு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெருந்திரா மக்கள் கோயிலுக்கு வருகை வந்திருக்கிறார்கள். நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு களவுடையம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற அந்த பிட்டியம்மன் கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். பிட்டியம்மன் கோயில்ன்றது வயலும் காடுகள் ரெண்டு புறம் பாருங்க, அந்த காட்டு பகுதியாக தான் இருக்குது. இந்த காட்டு பகுதியாலாம் போகணும். போவைக்கு பாருங்க ஒரு கேணி கொண்டு வருது. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே கேணி கொண்டு வருது. கேணியை தாண்டி தான் நாங்கள் போகணும். போவைக்க வயல்கள் தான் இருபுறமும் சுற்றி வர வயல் நிறைந்த இடமாக காணப்படுகின்றது. அதை தாண்டி போகத்தான் இதான் அந்த பிட்டியம்மன், அதாவது கண்ணகி மதுரை எரித்து இதில் தான் வந்து தங்கியிருந்தவா. அந்த இடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிட்டியம்மன் என்று கூறுகிறார்கள். இந்த பிட்டியம்மனை போவைக்க இதான் வாசல் பாருங்க. பிட்டியம்மன் படியில் மேலே ஏறணும். இந்தியாவில் கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த கிணறு கிடக்கு. கிணத்துல இந்த சின்ன கிணறுங்க, தாழ்வம் இல்லை, தண்ணி பக்கத்தில். இப்போ இது பிட்டியம்மன் உயரத்தில் பாருங்க. அந்த உயரமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஒரு மிக அமைதியான இடமாகவும் பிறந்தான குழந்தை செல்லம் பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை வரம் வேண்டி வருகின்ற ஒரு ஆலயமாகவும் காணப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து மதுரையை எரித்து கண்ணகி இந்த பிட்டியம்மன் ஆலயத்தில் வருகை தந்திருந்தார். அந்த இடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அம்மனுடைய வரலாறுகளை பற்றி அப்படி கூறுகின்றது. இறந்த இடையர்கள்ட்ட அந்த பேன் பார்க்க சொல்லி பார்த்தோன்னா அவள் தலையை விரித்தோன்னே 1000 அந்த கண் தெரிஞ்சதோ அதைத்தான் அந்த குறிக்கும் முகமாக அந்த கோயிலுடைய பின்புறத்தில் சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இதுதான் கோயிலு பின் இடங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வயல் சார்ந்த ஒரு இடமாகவும் காணப்படுகின்ற ஒரு இதில் அந்த கோயிலுக்கு தீர்த்தம் அந்த சுவாமியை கழுவுவதற்காக பயன்படுத்துவ அந்த கிணத்து தண்ணியை தான் பார்க்குறீங்க. கிட்டடியாக காணப்படுகிறது. இந்த கிணத்து தண்ணிகள் எல்லாம் சின்ன ஆழம் குறைந்த ஒரு பகுதியாக காண வந்த நிலத்தை பாருங்க. இது கிணத்தை பாருங்க. எல்லாம் பக்கத்திலேயே இருக்குது. இதான் பிட்டியம்மன். மேலே ஏறணும். மேலே ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மாதிரி ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இந்த பிட்டியம்மன் காணப்படுது. பிட்டியம்மன் ஒரு மலைப்பகுதி, உயரமான மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு ஆலயமாக தான் இந்த ஆலயம் காணப்படுது. ஆலயத்துக்கு போனோடனே அந்த அம்மனுடைய அந்த வரலாறுகள் தான் அப்படியே தெரியப்படுத்தும் முகமாக வரைந்திருக்கிறார்கள். அவள் வந்து இடையர்கள்ட்ட அந்த தனக்கு தாகம் பெருகுது, தண்ணி தர சொல்லி கேட்க அந்த இடையர்கள் தண்ணி இல்லைன்னு சொல்ல அவள் அந்த பொல்லால் ஊண்டினோடனே அந்த கிணத்துல தண்ணி வந்து அந்த தண்ணியை அவர்கள் அந்த இடையர்கள் அந்த அம்மாவுக்கு கொடுக்கின பாருங்க. அதை ஒரு சிற்பமாக அந்த விரைந்து காணப்படுகின்றது. அந்த காணொளிகளை தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைய தினம் களவோடை அம்மன் ஆலயத்தின் ஆடிப்புற திருவிழா நிகழ்வுகளை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.